வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்ட பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் எனக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நோ ஹேட் அண்ட் ஹண்ட் கமெண்ட்ஸ். இது ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். அண்ட் நோ மோர் தென் தட். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு லக்ஸூரியஸான காரை தான் காட்டுது. காருக்குள்ளே பார்த்தா அடிய மினிக்கு என்ன சிம்சிம் சொல்லு, எப்படி படிக்கிற? நல்லா உன்னை விட நல்லா தான் படிக்கிறேன். ஓ என்னி விடா. ஆமாம், எப்படி சொல்கிற சொல்லு. நீ எவ்வளோ படித்து என்ன பிரயோஜனம்? இப்போ பார்த்தா நீ டேடிஏக்கு அசிஸ்டண்ட்டு தானே? என்னது டேடிஏக்கு அசிஸ்டண்ட்? அடிங் கோ. என்ன ஏதோ கோன்னு சொல்ல வந்தியா? என்னது இது? ஒன்றும் இல்லடி பட்டு. ஒன்றும் இல்லை. கோங்கோச்சோ. ஓ கோங்கோச்சோவா? சரி சரி சரி. ஏதோ சூழல் வந்து ஏதோ பையன் கூட பேசினியாமே, அது என்ன விஷயம் கொஞ்சம் சொல்லு. என்ன பையனா? அப்படியெல்லாம் நான் எதுவும் பேசலையே. அடிங்க போட்டுன்னு வைய மண்டையில் மரியாதை சொல்கிற. எத்தனை தாட்டி சொல்கிறது உனக்கு ஜென்ஸ் கூட பேசக்கூடாதுன்னு? ஓ அப்படின்னா நான் உன் கூட தான் பேசக்கூடாது பாரா. அப்படிங்க நான் உன்னை குழந்தையிலேருந்து வளர்த்துனுக்குறேன். அதுக்கு குழந்தையிலேருந்து வளர்த்துட்டா நீ என்ன ஜென்ஸ் இல்லாமல் லேடிஸா? முடிஞ்சே பாரு நல்லா கோழி கொஞ்சம் ஆட்டம். பாத்தியாடா பையா, நீ தூக்கி வளர்த்தியே பாத்தியா என்ன பேச்சு பேசுது இந்த பார்த்தாவை பற்றி அப்படின்ட்டு. நம்ம ஜிமினும் மினியும் தான் அப்படியே அந்த கார்லேயே சண்டை பிடிச்சின்னு வர்றாங்க காலங்காத்தால். டேக்கெல்லாம் காண்டாவது. ஜிமின் ஏண்டா இப்படி காலங்காத்தால் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்ருக்குங்க? மினி வாயும் முடிக்கிட்டு இருங்க ரெண்டு பேரும். டேட்டே நீ ஃபஸ்ட்டு அந்த சிம்சிம் கிட்ட சொல்லு. அந்த லூஸு தான் என்கிட்ட சண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்குது. என்னங்க லூஸு? நான் என்னை பார்த்தா உனக்கு லூஸ் ஆட்ட தெரியுது? ஜிம்மின்னு பாருக்கடி பைத்தியம் குட்டி சாத்தான். இத்தனை தாட்டி சொல்லி நிற்கிறேன் ஜென்ஸ் கூட பேசாதன்னு. வேற அந்த பையன் சொல்லு பேர் என்ன? அந்த பையன் பேர் என்ன? புஜ்ஜியோ கொஜ்ஜோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எதுக்கு லேடிஸ் அந்தக்குன்னா ஜென்ஸ் பையன் கூட பேசுகிற? பைத்தியம் இருக்காண்டி அப்படி ஜுட்டை பிடிச்சி ஆட்டி விட்டுருவேன் ரட்டு குடிமி. பாரு கொஞ்சம் இந்த மினி லூஸ் வீட்டை பயம் விட்டு போய்டும் போலியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு மினியும் ஜிம்மினும் வாய்க்கு வாய் சண்டை பிடிச்சிக்கின்னு அதுங்க பாட்டுக்கு அதுங்க காரில் முறை கத்திக்கிட்டு வருதுங்க. டேக்கு வந்து தலைவலியே வந்துடுச்சு. இதுங்களெல்லாம் வந்து காட்டுவாசி கும்பலை விட மேலே கற்றுதுங்க அப்படின்ட்டு நம்ம டே தலைமையில கையை வச்சுக்கிட்டாரு. சரி, எப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? அதே இதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும். மினிக்கு அம்மா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு இந்த சிம்சிமும் டேட்டியவும் தான் வரணும். அப்புறமா சிம் டேட்டே வாங்கலை, பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது. சிம் நீயாச்சும் சொல்லலாம் டேட்டே கிட்ட அப்படின்னு ஒரு வழி என்கிட்ட அப்போ வச்சுக்கிறவா உனக்கு கச்சேரி. இப்போ வந்து இந்த சிம் வாயை மூடிக்கின்னு தான் இருப்பான். தக்க சமயத்தில் அடி கொடுப்பான். இது பாருக்கு ஜிமினு தக்க சமயத்தில் மாட்டிக்கு விடி மினிக்கியம்மா. இந்த ஜிமினு பாருக்கு அப்போ யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிமின்னு சொல்லிகிட்டு இருக்க. மினிக்கா இது வேற இருக்கா? ஓகே அப்படின்ட்டு நம்ம மினி பாப்பா மூச்செல்லாம் நல்லா இழுத்து விட்டுட்டு ஓகே இல்லைன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு இதுங்க ரெண்டும் வராது. அதுவும் என் டேட்டே வரேன்னு சொன்னால் கூட இந்த சிம் வரவிடாமல் பண்ணிவிடுவான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே அதை நினச்சிக்கிட்டு அப்படியே ஒரு ஃபேக் ஸ்மைல். சிம் உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு சொன்னாங்க. என் குட்டி சத்தம் சொல்கிறது உண்மையாக்குமோ? நம்பலாமா வேண்டாவா? ஹேண்ட்ஸம்னு வேறு சொல்லிட்டா. பிறப்புலேருந்தே அது நம்மளுக்கு கூட பிறந்தது. மூஞ்ச பார்த்தா கூட உண்மையாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வேளை மெய்யாலுமே சொல்லுமோ? இருந்தாலும் விட்டு பிடிக்கலாம். என்னதே ஹேண்ட்ஸமா? நம்மளதெல்லாம் பிறப்புலேயே ஹேண்ட்ஸமு. பாதியில் வந்து சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படி இல்லை சிம் நான் சொல்லலை நீ ஹேண்ட்ஸம்ன்ட்டு. அப்படிங்க இப்போ நீ தானே சொன்ன ஹேண்ட்ஸமாக்கிறனே. இப்போ என்ன நான் இல்லைன்னா வேறு யாராம்? சிம் நான் சொல்லலை. இப்போ நான் தான் சொன்னேன். பட் அது நான் சொல்லலை. காலங்கத்தள்ளி இது என்ன குழப்புது? தெளிவாக சொல்கிறீ.
டேய் மினிக்கி அப்படின்னா சிம் சிம் லாஸ்ட் டைம் நீ பேரண்ட்ஸ் மீட்டிங் வரும்பொழுது என் கிளாஸ் டீச்சர் ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல. கிளாஸ் டீச்சரா? போன வாட்டி பேரண்ட்ஸ் மீட்டிங் போன மாதம் வந்தேன். யாராக்கும் கிளாஸ் டீச்சரு அப்படின்ட்டு நம்ம ஜிம்மு இந்த ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்க்குறாரு. லாஸ்ட் மந்த் மினிக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருப்பாங்க. அதுக்கு நம்ம சிம் சிம் தான் வந்திருப்பாங்க. இப்போது அது இப்போ நினச்சி பார்க்குறாரு நம்ம ஜிம்மின்னு. யாராக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ தான் ஞாபகம் வருது. ஒரு ஒரு பொண்ணு அழகாக ஃபார்மில் நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. லைக் ஷர்ட்டு ஜீன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. மேலே வந்து ஒரு ஓவர் கோட் மாதிரி போட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாங்க. பேரா ரோசி. ஜிம்மினா அத்தை நினச்சி பார்க்குறாரு. ஓ அதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி வாங்கி மூடல. கரெக்டு தான் ஜிம்மன். ரோசி மேம். என்ன அவன் ரோசிக்கு? அவங்க தான் சொன்னாங்க நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கன்னிட்டு. ஜிம்மி பாரு மட்டும் ஃபேமஸ்ஸு. மெய்யால மேம் இன்னைக்கு? அஃப்கோர்ஸ் ஜிம்மன், அஃப்கோர்ஸ் ஜிம். உனக்கு தெரியாதா? அவங்க என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, உங்கள் ஸ்மைல் எல்லாம் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக, நீங்கள் ஸ்மைல் பண்ண பொழுது கூட அவ்வளோ ஹேண்ட்ஸமாக. அதுக்கும் மேலே இன்னொன்று சொன்னாங்க, அது எனக்கு சொல்லவே ஒரு ஷையாக இருக்குது ஜிம் ஜிம். இந்த மினிக்கு சொல்கிறது மெய்யோ பொய்யோ தெரியலையே, ஆனால் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. மினிக்கு மேலே சொல்லு. அது மட்டும் இல்லை, நீ ரொம்ப ஹாட்டாக ரொம்ப செக்ஸியாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல நம்ம ஜிம்மனுக்கு எங்கேயோ ஏறி போச்சு பெருமிதம். அப்படி காற்றுல மிதக்க இங்கிட்டே வா. மினி என்ன பேசிகிட்டு இருக்க நீ? டேட்டே நான் ஒன்றும் போய் சொல்லலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். அந்த ரோசி மேம்க்கு சிம்சிமை பிடிச்சிருக்கான். என்ன பிடிச்சிருக்காம்மா? ஆமாம், ரோசி மேம் எவ்வளோ அழகாக க்யூட்டாக எப்படி இருக்காங்க, அதுக்கு போய் சிம்சிம்மானிட்டு எனக்கு ஒரே மனக்கவலை. அதனால தான் வந்து அன்றைக்கே சொல்லிட்டாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் அன்றைக்கி இந்த சிம்சிம் அழகாக இருக்காங்கன்னுட்டு. பட் நான் தான் அதுக்கும் இதுக்கும் செட் ஆகாது. ஏன்னா ரோசி மேம் செம்ம க்யூட்டு, சிம்சிம் வந்து ஒரு படி கம்மி இல்லையா, அதனால தான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி குண்டை தூக்கி போட அப்படிங்க கொப்பண்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு செம்ம காண்டாயிடுச்சு நம்ம சிம்மினுக்கு. பாத்தியாடா வெள்ளை இருமக்கடா, நீ வளர்த்துது பொத்தி சீராட்டி பாலூட்டி தேனூட்டி எல்லாத்தையும் ஊட்டி வளர்த்தியே, இது பார்த்தியா இந்த பார்த்த வாழ்க்கையில பரதநாட்டியம் ஆட பார்க்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மினுக்கு காலையிலே அப்படியே சூடு பிபி எல்லாம் எங்கேயோ எகிரி போகுது. ஜிம்மன் கொஞ்சம் பொறுமையாயிரு. மினி நீ ஏன் சிம்சிம் கிட்ட அப்போவே சொல்லலை? சொல்லியிருந்தா சிம்சிம் ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க கூட பேசியிருப்பாங்கல்ல. சிம்சிம் அவங்க கூட பேசுகிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. மினி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா, அது நம்ம சிம்சிம் இல்லையா? நம்ம சிம்சிம் தான், அண்ணா வார்த்தைக்கு வார்த்தை என்ன வருது வாயில? குட்டிச்சாத்தா மினி மேனா மினிக்கி அம்மா பேரை பாரு. பாரா மச்சி பாட்டா கோத்தா, ஐயோ வாயில் வரமாட்டேங்குதே, கெட்ட வரக்கூடாது. நான் தூக்கி வளர்த்தது எனக்கே வருங்காலத்தில் இப்படி வினையாக வரும்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஜிம்மின்னு பாருக்கு பாத்தியா, வருங்காலத்தில் ஒரு புள்ளையை பெற்றனா எப்படி வளர்ப்ப சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஜிம்மினுக்கெல்லாம் ஹார்ட்டே அட்டாக் ஆகிடுச்சு. சரி ஸ்கூல் வந்துருச்சு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு மினி அப்படியே கார்லேருந்து கீழே இறங்க. நம்ம ஜிம்மனுக்கு வந்து இன்னும் அந்த ஹார்ட் அட்டாக் வந்து போகலை. அண்ட் இப்போது அப்படியே அந்த மிரருக்கு வெளியே ஜிம்மன் பார்க்குறாரு. பார்த்தா அந்த ரோசி மேம் அங்கே தான் நின்றுக்கிட்டு கிடக்கு. ஏன்னா பசங்களெல்லாம் கரெக்டாக வர்றாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் செக் பண்ணுவாங்க இல்லையா, வெளியே கேட் கிட்ட நின்றுக்கிட்டு அப்படி தான் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினை பார்த்ததுமே அவங்களுக்கு க்யூட்டாக ஒரு ஸ்மைல் வேறு. நம்ம ஜிமினா அவங்கள பார்த்ததுமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆளுக்கெல்லாம் ஒரே சை ஒரே ப்ளஷ் அப்படிங்கிற மாதிரி கண்டும் காணாத மாதிரி அப்படியே சிரித்தாலுமே இந்த பக்கம் அப்படியே பக்கம் திரும்பி மச்சி ஏ வெள்ளை அப்படின்னு கூப்பிட. என்ன ஜிமன்? அடே அங்கே பாடுறா அதான் ரோசி மேமே அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தாட்டி கனவுல எதுக்கு பார்க்குறோமோ இல்லை நட்சத்திரம் மையாலுமே இங்கே நின்றுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்க நம்ம ஜிம்மன் கேட்க. ரோசி மேம் அவங்க தான் மினியோடைய கிளாஸ் டீச்சர். அதே தான். அப்போ கன்ஃபார்மாக அங்கே மெய்யாலுமே நின்று தான் இருக்கிறாங்க. அட்டே ஆமாம் ஜிம்மன் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க, அதுவும் இந்த பக்கம் தான் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒன்று தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி தான் தெரியுது.
ஆ முயல் மடவல்ல அட உண்மையிலே தான் ஜிமன் நீ பாரு. எனக்கு பார்க்கறதுக்கு ஒரே செய்யாக்குதுடா பையா. நீ என்ன ஒரு தாட்டி பார்த்து சொல்ல. மெய்யாலுமே அந்த ரோசி பாப்பா இங்கே தான் பார்க்குதா? ஆ ஜிமன் அவங்க உன்னை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பாரு திரும்பி கூட பாரு. அவங்க அழகாக இருக்கிறாங்க. திரும்பி கூட பாரு. அரே ஒரே செய்யாக்குதுடா. இறா இறா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. பட் இருந்தாலும் அதெல்லாம் வெளியில் காட்டிக்கல. இந்த ஜிம்மின்னு பாருக்கு எம்மட்டு கெத்து இப்போ பாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹேர் எல்லாம் ஃப்ளிப் பண்ண மாதிரி கெத்தாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிற மாதிரி. இப்போது நம்ம ஜிம்மன் ஹேரை ஃப்ளிப் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த மேமை திரும்பி பார்க்க அந்த மேமு அந்த ரோசி மேமு அந்த ஹேர் ஃப்ளிப் பண்ணதுலேயே நம்ம ஜிம்மனை பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு அது அங்கேயே நின்றுட்டுருக்கு ஸ்டாச்சு மாதிரி. ஏன்னா நம்ம ஜிம்மன் ஹேர் ஃப்ளிப் பண்ணும்போது எப்படி இருப்பார், நல்லா ஹாட்டாக அந்த மாதிரி நல்ல கோட் ஷூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம ஜிம்மன். நல்ல பிளாக் கலர் கோட் ஷூட் போட்டிருக்காரு, உள்ள ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு. அந்த கோட்டுக்கு பட்டன் எதுவும் போடல, ஓப்பனாக இருக்குது. ஷர்ட் மட்டும் தான் பட்டன் பண்ணியிருக்காரு. இப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது லைக் அந்த ஷர்ட்லேயுமே ஒரு 2 பட்டன் கால் இருக்கும். நெக் செயின் அதெல்லாம் நல்லாவே தெரியும் நம்ம ஜிம்மன் போட்டிருக்கிறது எல்லாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஹேரை ஃப்ளிப் பண்ண அப்படியே ஜிம்மின்னு பார்க்க செம்ம ஹாட்டாக இருக்கிறாரு. அந்த ரோசி மாமா பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருக்கு. இப்போ அப்படியே அந்த ஹேர் ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்மன் திரும்பி அந்த ரோசி மாமா பார்க்க அது அப்படியே அங்கேயே நின்றுட்டுருக்க. நம்ம ஜிம்மினுக்கு கன்ஃபார்மு இந்த ஜிம்மினுக்கு மயங்காதால் இறந்துக்கிறாங்களா ஆ ஜாலிக்குதே அப்படிங்கிற மாதிரி பைப்பில் மனசெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் வெளியே காட்டிக்கூடாது. ஜிம்மின்னு பாருக்குன்னா கெத்து தான். எவனாட்டுக்கு இந்த ஜிம்மினுக்கு கெத்த இறந்துக்கிறாங்களா? நோ 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 அப்படிங்கிற மாதிரி இதுவே பேர் தற்பெருமை. இதுவே வந்து தற்பெருமையெல்லாம் பண்ணிக்கிட்ட ஆ ஓகே போகலாமா? ம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்கிறாரு. ஆக்சுவலி டே வந்து மினி கீழே இறக்கி தான் விட்டுருப்பாரு. இறக்கி விட்டுட்டு பாய் சொல்லி அனுப்பியிருப்பாரு. இப்போ மினியை ஓடி வருது. அதை பார்த்ததுமே மறுபடியும் டே கார் நிறுத்த சொல்லிட்டு அப்படியே இறங்கி போக நம்ம ஜிம்மின் வெளியே தள்ளி விட்டு அடியே மினிக்கு பூதக்குட்டியே எதுக்கு இப்படி அறக்க பறக்க ஓடியற அறிவு கேட்டதே. நான் உங்கள்கிட்ட பேச வந்தேன். சிம் சிம் நான் கூட பேசலை. டேட்டே என்ன சின்ன நீ அங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இன்னொரு சைடில் காட்டுறாங்க. இப்போ கார் பார்க்கிங் அப்படின்ட்டு வேறு ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா? இப்போ கார் பார்க்கிங் அப்படின்னா ஸ்கூலில் அதுக்குன்ட்டு செப்பரேட் பிளேஸ் இருக்கும். பைக்கில் வந்து பார்க் பண்ணுறவங்க அதுக்கு ஒரு செப்பரேட் பிளேஸ் இருக்கும் இல்லையா? இப்போது நம்ம டே இருந்தது கார் பார்க்கிங் சைடில். இப்போது பைக் பார்க்கிங் சைடில் தான் மினி பாப்பா காட்டுது. அண்ட் அங்கே பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் அவங்களுடைய பேரண்ட்டு கூட்டிகிட்டு வந்து தான் ட்ராப் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் பேரண்ட் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக வராமல் அவங்க அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி 2 பேரை சேர்ந்து வந்து ஒரு சிலர் இறக்கி விடுவாங்கள்ல. அந்த மாதிரி மீனியுடைய ஃப்ரெண்டு அந்த புஜ்ஜி பையன் இருக்குது இல்லையா? அந்த புஜ்ஜி பையனையுமே அவங்களுடைய பேரண்ட் அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து வந்து தான் இறக்கி விட்டுருந்துருப்பாங்க. அந்த புஜ்ஜியும் கேட்டிருக்கும் அது யார் அப்படின்ட்டு. அது என்னுடைய டேட்டி அப்படிங்கிற மாதிரி தான் மினி வந்து சொல்லியிருக்கோம். பட் அது அப்பாவா அம்மாவா அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம் அந்த புஜ்ஜி. நம்ம மினிக்கு அதுக்கு பதில் இல்லை. என்னோடய டேட்டே எனக்கு அம்மாவா அப்பாவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அதுவே வந்து தெரியல டேட்டே அப்படின்ட்டு குழந்தையிலேருந்து கூப்பிட்டு பழகிடுச்சு. அதனுடைய பேரண்ட்டு நம்ம டேட்டே தானா? டேட்டே வந்து அப்போ டேட் அப்படின்னா என்னுடைய மாமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு மினிக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்திருக்கும். அது வந்து மினி கேட்டே இருந்திருக்க மாட்டா டே கிட்ட. பட் இன்னைக்கு அவனை அந்த புஜ்ஜி பையன் அப்பா அம்மாவோட இறங்கி வர்றதை பார்த்துட்டு நம்ம மினிக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதுதான் இப்போவே நம்ம டே கிட்ட கேட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு போன மினி கேட்டுக்குள்ளே போனது அப்படியே வெளியே ஓடி வந்து இப்போ அந்த புஜ்ஜி பையனையும் புஜ்ஜியோடைய பேரண்ட்டையும் காட்டிட்டு அங்கே பார்த்தியா அவங்க அப்பா அது அம்மா அது புஜ்ஜி என் ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி காட்ட நம்ம ஜிம்மினை வெளியே தள்ளி விட்டு ஓஹோ அதுதான் உன் ஆள் புஜ்ஜியா? சிம் சிம் அது என் ஆள் இல்லை என் ஃப்ரெண்டு ஏதோ ஒன்று. இப்போ ஃப்ரெண்டு அப்புறம் பிற்காலத்துக்கு பயப்படுறா கூட ஆயிரும். யார் சொன்னா எவன் சொன்னா இவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க ஜிம்மன் அப்படிங்கிற மாதிரி திரும்பி மறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. பொதுவாக சொன்னால் என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மன் நல்லா உட்காந்துக்க. அதுதான் பார்த்தியா அவனுக்கு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. அம்மா எனக்கு நீ டேட் அப்படின்னா என்னுடைய மாமிங்க
அவங்க பொறந்ததுலேருந்து நான் பார்க்கவே இல்ல. எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் ஒண்ணும் பார்க்கவே இல்லையே! அவங்க எங்க போயிட்டாங்க? அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம டேக்கு அவ்ளோ நேரம் அவ்ளோ ஸ்மைலா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்த டேவுடைய ஃபேஸ் அப்படியே அந்த ஸ்மைல் எல்லாமே போயிட்டு ஒரு மாதிரி ஃபேஸு ரொம்ப டல் ஆவுது. அந்த ஸ்மைல் போனதுமே நம்ம டேவுடைய ஃபேஸை பார்த்து நம்ம ஜிம்மன் கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம இப்போ டே ஃபேஸில் இருந்த ஸ்மைல் போனதுமே நம்ம ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜிம்மன் இப்போ கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டாரு. ஏய் மினிக்கி, ஆ என்ன சிம்சிம், கிளாஸுக்கு போ நீயே, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி நம்ம ஜிம்மன் கார்ல இருந்து இறங்கி நம்ம டேவை கையை பிடிச்சி நீ உட்காரு காரில் உட்கார் போடா, நீ உட்கார் போ காரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜிம்மன் டேவை காரில் உட்கார வச்சுட்டு டிரைவரை வண்டி எடுக்க சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க இப்போ அந்த காரில். இவ்வளோ நேரம்ட்டே மினியும் ஜிம்மனும் பேசிட்டு வந்ததை அப்படி ஒரு மாதிரி ரசித்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. மினி பேசுகிறது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவர் நிறைய பேசல அப்படிங்கனாலுமே அவர் வந்து ஃபைலை பார்த்துட்டு வந்திருந்திருப்பாரு. பட் இப்போது அவரோ பேசல அப்படின்னாலுமே அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அவங்க 2 பேரும் பேசுகிறது சண்டை பிடிக்கிறதுல அவ்வளோ க்யூட்டாக பேசிட்டு வர்றத கேட்டுட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவங்க ஏதாச்சும் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லிட்டு வந்திருப்பாரு. பட் இப்போது கார் ரொம்ப சைலண்ட்டாக போகுது. நம்ம ஒரு மாதிரி ஒரு அழுற ஸ்டேஜில் அப்படியே இருக்காரு. நம்ம ஜிமினுக்கு இதுக்கு மேலே பொறுமை தாங்கலை. அப்படியே மெதுவாக உடைய கையை பிடிச்சி நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம்ல, நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் கொடுக்குற மாதிரி நம்ம கையை பிடிச்சிக்குவோம்ல ஒரு சிலருக்கு. அந்த மாதிரி நம்ம ஜிம்மன் டேவுடைய ஒரு கையை எடுத்து அவருடைய 2 கையுக்குள்ளே பிடிச்சிக்கிறாரு. நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, என்ன ஆனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மன் சொல்லிட்டு அப்படியே நம்ம டேவுடைய கையை தான் பிடிச்சிட்டு இருக்காரு. நம்ம டேக்கு அது அவ்வளோ கம்ஃபர்ட்டை கொடுக்குது. அண்ட் இப்போது அப்படியே நம்ம அந்த பேக் சீட் இருக்கும்ல, அப்படியே பின்னாடி தலையை சாய்ச்சி வச்ச மாதிரி கண்ணை மூடி ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் யோசிச்சு பார்க்குறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக் இப்போது போயிட்டு வந்துடலாமா? சின்ன ஃப்ளாஷ்பேக் தான். ஓகே, இப்போது நம்ம கையில் 1 மந்த் குழந்த மினி தான். 1 மந்த் குழந்தையோட ஒரு வீட்டுடைய கேட்டுக்கு முன்னாடி தான் நின்றுக்கிட்டு அப்படியே அழுதுட்டுருக்காரு. ஒரே ஒரு தடவை நான் ஜேக்கிவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. பட் அந்த வாட்ச்மேன் இருப்பாங்க இல்லையா, அந்த அங்கிள் நம்ம டேவை உள்ளே விடவே இல்லை. கையில் வர 1 மந்த் குழந்த நம்ம டேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டேக்கு அழுக தாங்கலை. ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை நான் ஜேக்கி கூட பேசிட்டு போயிடுறேனே அப்படிங்கிற மாதிரியே சொல்ல, இல்லைப்பா உன்னை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீ இங்கே நின்று பேசுகிறதுக்கு நீ போயிடுப்பா, கையில் குழந்தைய வேற வச்சிட்டு இருக்க, மழை வர மாதிரி இருக்குது போயிடு தம்பி அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்ச்மேன் சொல்கிறாங்க. பட் நம்ம கேட்கவே இல்லை. ப்ளீஸ் அங்கிள் நான் ஒரே ஒரு தடவை ஜெக்கி கூட பேசிட்டு போயிடுறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. பட் அவங்க விடவே இல்லை. அண்ட் இப்போது அந்த வீடு என்ன அப்படின்னா அது வீடு கூட கிடையாது, அவ்வளோ பெரிய மேன்ஷன். அது அவ்வளோ பெருசாக இருக்குது, அவ்வளோ லக்ஸூரியஸான ஒரு வீடு மாதிரி. அண்ட் இப்போ உள்ளே பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே ஹாலில் பார்த்தா ஜேக்கியோடைய பேரண்ட்டு தான் ஒரு மாதிரி அவங்களுமே ரொம்ப ஒரு சேடான ஃபேஸில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏங்க இப்படி பண்ணுறான் அந்த ஜேக்கி, போயிட்டு பேசலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஜேக்கியோடைய அம்மா சொல்ல, எம்மா நான் மட்டும் என்ன சொல்ல, பேச சொல்லி தான் சொல்கிறான், ஆனால் இவன் என்னடானா பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போது ஜேகேவோட ரூமில் பார்த்தா ஜேகே அவருடைய பால்கனியில் தான் நின்றுக்கிட்டு அங்கே கேட்டில் அழுதுட்டு இருக்காருல்ல கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. அவருக்குமே ஃபேஸ் அவ்வளோ டல்லாக இருக்குது, லைக் ஹார்ட் ப்ரோக் ஆன மாதிரி. அப்படியே அவர் அழுதுட்டு இருக்காருல்ல கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு அதை தான் பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு பேசணுன்ட்டு தோணுது. பட் இருந்தாலும் அந்த கையில் இருக்க அந்த மினி, பட் இருந்தாலும் அந்த கையில் இருக்க குழந்தைய பார்க்கும்பொழுது அவருக்கு அவ்வளோ கோபம், அவ்வளோ ஏமாற்றம். லைக் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டல, எனவே சீட் பண்ணி ஏமாற்றிட்டல அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்ருக்காரு. அண்ட் இப்போது அப்படியே மழை வந்து லைட்டாக இந்த இடி மின்னல் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போட்டே பார்க்குறாரு மழை வர ஸ்டார்ட் ஆகுது. பட் இருந்தாலும் நம்ம ஜேக்கி கூட பேசாமல் போகவே கூடாது அப்படின்ட்டு அவர், ப்ளீஸ் அங்கிள் ஒரே ஒரு தடவை ஜேக்கி மட்டும் இங்கே வர சொல்கிறீங்களா, நான் கூட வீட்டுக்குள்ளே போகலை அப்படிங்கிற மாதிரி கேட்க, தம்பி அவர் வரமாட்டாருப்பா உனக்கே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேக்கேவா மழை வர போகுது, அவனுக்கு மழையில் நனைஞ்சா கோல்ட் ஆகிடும், ஃபீவர் ஆகிடும், டக்குன்னு அவனுக்கு ஃபீவர் அஃபெக்ட் ஆகிடும், பட் சீக்கிரம் போகாதே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மனசு துடிக்குது. பட் இருந்தாலும்
பட் இருந்தாலையும் மனசு கல்லாக்கிட்ட ஓகே அவன் என்னை சீட் பண்ணிட்டான். பட் நான் அவனை ரியலாக தான் லவ் பண்ணேன். நான் அவன் என் உலகம்னு நினச்சேன். பட் அவனுடைய உலகத்தில் வேற யாரோ அவனுக்கு உலகமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்கே சொல்லிக்கிட்டு அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஒவ்வொரு மலை துளியாக விழ ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே நம்ம ஜெய்கேவால் பொறுமை தாங்கலை. அப்படியே நேராக வராரு. கையில் ஒரு கொடை எடுக்கிறாரு. இன்னொரு கொடையும் கையில் எடுத்துக்கிறாரு. ஒரு கொடையை விரித்து அவருக்கு பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கொடையை அப்படியே அந்த கேட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு வராரு. ஒரு கட்டத்துக்கு மேலே மழை நிறைய தூறல் விழ ஆரம்பிக்குது. இப்போ அந்த வாட்ச்மேன் அங்கிள், தம்பி என்கிட்ட கொடை கூட இல்லைப்பா, நீ போயிடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை அங்கிள் நான் ஒரே ஒரு தடவை ஜெய்கேவை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. ஜேகே வரதை பார்த்ததுமே நம்மகிட்டே அப்படியே அந்த கேட்டை பிடிச்சிக்கிட்டு, ஜேகே ப்ளீஸ் ஜேகே ஒரே ஒரு தடவை நான் சொல்கிறத மட்டும் கேளம் ப்ளீஸ் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லி கெஞ்சிட்ருக்கா. நம்ம ஜேகே அங்கிள் கேட் ஓப்பன் பண்ணுங்க, சரிப்பா அப்படின்ட்டு அந்த வாட்ச்மேன் அங்கிளுமே கேட் ஓப்பன் பண்ண நம்மகிட்டே அப்படியே ஓடி போயிட்டு நம்ம ஜேகேயோட கையை பிடிக்க, ஜேகே அப்படியே கையை தட்டி விட்டுட்டு 2 ஸ்டெப் பேக் போயிட்டாரு. என்னை தொடாத. என்ன பேசிகிட்டு இருக்க ஜேகே நீ? நான் உன்னுடைய ஜேகே நான் உன்னுடைய ஜேகே என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுவெல்லாம் ஒரு காலத்தில், இப்போ இல்லை. நீ என்னைக்கு என்னை சீட் பண்ணி ஏமாத்தினையோ அன்னையோட உனக்கும் எனக்கும் இந்த ரிலேஷன் முடிஞ்சிடுச்சு. ஓகே, இந்த கொடையை எடுத்துகிட்டு கிளம்பு. தேவையில்லாமல் எங்கள் வீட்டு முன்னாடி நின்று சத்தம் போட்டுட்டு தேவையில்லாமல் எல்லாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க. இதுவரையும் ஜேகே டேக்கிட்ட இந்த அளவுக்கு ஹார்ஷாக பேசினதே இல்லை. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் ஜேகே எனக்கு ஒரு 10 மினிட்ஸில், எனக்கு ஒரு 5 மினிட்ஸ், ஜஸ்ட் 5 மினிட்ஸ் எனக்கு டைம் கூட, நான் உனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகேவுடைய காலிலே விழுந்துட்டாரு. பட் ஜேகேக்கிட்டே பேசுகிறது எல்லாமே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலுமே அவன் என்னை சீட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு அவர் மனசு கல்லாக்கிட்ட, அங்கே பாரு தேவையில்லாமல் கையில் குழந்தைய வச்சுட்டு இங்கே நிற்கிறது, இந்த மாதிரி நீல் டவுன் பண்ணிட்டு கெஞ்சுறது, இது எதுவும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நான் இல்லை. சிம்பத்தி க்ரியேட் பண்ணுற வேலை என்கிட்ட வேண்டாம். ஓகே, இங்கே நின்று டைம் வேஸ்ட்டு பண்ணாத, போயிட்டு உன் குழந்தைய எப்படி ஃப்யூச்சரில் வளர்க்கணுன்ட்டு போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஜேகேவுடைய காலை விடவே இல்லை. ப்ளீஸ் எனக்கு நீ டைம் கொடு, ஜஸ்ட் எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடு, நான் உனக்கு கண்டிப்பாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி அழுதுட்ருக்காரு. ஓகே, உனக்கு வேணா நான் ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நாளைக்கு மார்னிங் எப்போவும் நம்ம மீட் பண்ணுவோம்ல, அந்த ஸ்பாட் வா. நீ நாளைக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரி வந்துட்டேன்னு வை, உன் குழந்தை இல்லாமல் நாளைக்கு நம்ம போயிட்டு மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. நம்ம டேக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல. அப்படியே நம்ம ஜேகே கையில் கொடை கொடுத்துட்டு போயிருப்பார், டேவுடைய கையை பிடிச்சி. இப்போ அந்த கொடையை தான் எடுத்துகிட்டு நம்ம அழுதுகிட்டே அவருடைய வீட்டுக்கு வராரு. ரொம்ப பெரிய வீடு இல்லை. வீட்டுக்கு மேலே எல்லாம் அந்த ரூஃப் டாப்பில் ஒரு வீடு இருக்கும்ல, ஒரே ஒரு கிச்சன், ஒரு ரூம் அண்ட் ஒரு அட்டாச் பாத்ரூம் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு பர்சன் ஸ்டே பண்ணுற மாதிரி வீட்டு தான் அது. அதில் நம்ம மட்டும்தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. இப்போ உள்ளே வராரு அண்ட் உள்ளே இப்போது அவர் வெட்டிட்டார்ல ஆல்ரெடி. இப்போ குழந்தைக்கும் மழை துளியெல்லாம் மேலே பட்டிருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மழை துளி பட்டா, மழையில் நனைஞ்சாவே டக்குன்னு ஃபீவர் கோல்டு வந்துடும்ல குட்டி குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி இப்போது அந்த குட்டி பாப்பாவுக்கு ஒரு 2-3 மலை தூறல் விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம கொடை பிடிச்சிருந்துப்பார். இப்போது அதுக்கு ஃபீவரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கோல்டு வேறு ஒரு மாதிரி, குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபீவர் கோல்டு வந்துட்டாவே நைட்டு ஃபுல்லாக தூங்காதுங்க இல்லையா? அந்த மாதிரி குட்டி பாப்பாவுக்கு ஃபீவர் வந்ததுமே அது ஒரு மாதிரி அழுதுகிட்டு, ஒரு மாதிரி ஃபீவரில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கு. டேக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, எப்படி சமாதானப்படுத்துறது, என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கூட நம்ம ஒன்றுமே புரியல. அப்படியே குட்டி குழந்தைய தூக்கிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் தான் ஓடுறாரு. அழுதுகிட்டே போகிறாரு. பேபிக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னுட்டு. அங்கே போயிட்டு பாப்பாவுக்கு அவங்களும் பார்த்துட்டு ஓகே அது கோல்டு மழையில் நனைஞ்சது தான் அப்படின்ட்டு சிரப்பெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. ஃபீவருக்கு, கோல்டுக்கு, காஃப்க்கு எல்லாமே. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம அதே மாதிரி வரும்பொழுதே அழுதுகிட்டே வராரு. என் லைஃப்பில் ஏன் இந்த மாதிரி நடக்கணும்,
என் லைஃப்பில் ஏன் இந்த மாதிரி நடக்கணும்? நான் அவ்வளோ லவ் பண்ண பர்சன். நான் உன்னை சீட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்ருக்கான். அப்படிங்கிற மாதிரி நம்ம டே நினச்சிக்கிட்டு அப்படியே வீட்டு வந்து சேர்ந்துட்டாரு. பாப்பா ஒரு மாதிரி ஃபீவர் இப்போ தான் லைட்டாக அவங்க ஹாஸ்பிட்டலில் சிரப் கொடுப்பாங்க இல்லையா, அதில் குறைய ஆரம்பிக்குது. அப்படியே தட்டி கொடுத்துக்கிட்டு கையிலேயே வச்சுக்கிட்டு நம்ம டேக்கு சாப்பிடணும் பசி அப்படிங்கிற மாதிரி எந்த தாட்டுமே வரல. அவருடைய முழு எண்ணமும் நாளைக்கு காலையில் ஜெக்கப் கிட்ட போயிட்டு நம்ம எல்லாத்தையுமே சொல்லிடணும். அவன் சொன்னால் எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பான், எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருக்காரு. அண்ட் இந்த பக்கம் ஜெக்கேவை பார்த்தா ஜெக்கிக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கொடையை கொடுத்துட்டு வந்திருப்பார். நம்ம ஜேகே டேக்கிட்ட கொடையை கொடுத்துட்டு வந்திருப்பார்ல. வீட்டுக்குள்ளே என்டர் ஆனதுமே ஜேகே பேரண்ட்டு தான் அப்படியே ஓடி வந்து ஜேகே கையை பிடிச்சு பேசுனியாப்பா, டே கூட பேசுனியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல கையை அப்படியே உதறி விட்டுட்டு, இங்கே பாருங்கள், அவன் என்னை சீட் பண்ணி ஏமாற்றிருக்கான். ஃபைனலாக உனக்கும் நான் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணும் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் அவனை உண்மையாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். பட் நாளைக்கு அவன் எடுக்கிற முடிவில் தான் அவனை நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா இல்லை பிரேக்கப் பண்ணணுமான்னுட்டு முடிவு பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஆல்ரெடி கோவமாக இருக்காரா, அவங்க பேரண்ட்டு கையெல்லாம் அப்படியே தட்டி விட்டுட்டு போகிறாரு. ஏன்னா அவங்க டே வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டான்ப்பா, அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் சப்போர்ட் நம்ம டேக்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஜெக்கேவால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது எப்படி அவன் என்னை சீட் பண்ணி ஏமாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருக்காரு. அப்படியே பெட்டில் போயிட்டு படுத்துட்டு அவ்வளோ ஒரு மாதிரி அழுகுறாரு நம்ம ஜெக்கே. ஏன் என்னை சீட் பண்ணனிட்டு அப்படியே அந்த நைட் ஃபுல்லாக நம்ம ஜெக்கே ரொம்ப ஒரு மாதிரி அழுதுட்டு நம்ம ஜெக்கி ஒரு மாதிரி அழுதுட்டு நம்ம டேவை பற்றி மட்டும்தான் நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருந்திருப்பாரு. அண்ட் இப்போது இந்த பக்கம் டே பக்கம் பார்த்தா டே குட்டி பாப்பாவை தான் கையில் வச்சுக்கிட்டு அது ஃபீவருக்கெல்லாம் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்குது. அதுக்கு அந்த பவுடர் மில்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது, அதை அப்படியே கையிலேயே வச்சுக்கிட்டு அந்த தட்டி கொடுத்துக்கிட்டு பாட்டெல்லாம் பாடுவாங்கள்ல, தாலாட்டு அந்த மாதிரி பாடிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த ரூம் முழுக்க அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிறது. தூங்கிடுச்சு அப்படின்ட்டு கீழே போட்டு அது கையான்னு அது வேறு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு கிடக்கு. ஏன்னா குழந்தைங்க எப்போவுமே கையிலே வச்சு பழகிட்டோம் அப்படின்னா அந்த பாடி ஹீட்டுக்கு அதுங்க கையிலே செட் ஆகிடுங்க. கீழே வச்சோம் அப்படின்னாக்க அது தூங்கிட்டு இருந்தால் கூட எம்மா அது அப்படியே எழுந்து ஒரு மாதிரி அப்படியே அதுக்கு மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிடுங்க. அந்த மாதிரி தான் இப்போது பேபிக்கு ஆல்ரெடி உடம்பு வேறு சரியில்லையா, ஃபீவர் வேறு வந்துருச்சா, அதுக்கு அப்படியே நம்ம டே கையில் வச்சிட்டு இருக்கா. அது பாடி ஹீட்டு நல்லா இருக்குது அதுக்கு. இப்போ டே கீழே வச்சாவே அது வேறு ஒரு மாதிரி கரோ முரோன்னு ஆரம்பிக்குது அழுகுறதுக்கு. அது அழுகுது அப்படின்னதுமே நம்ம டேக்கு தூக்கமே தெளிஞ்சு போயிடும். ஐயோ எதுக்கு குழந்தை அழுகுதுன்னுட்டு நைட் டைமில் இதுவும் அந்த பிறந்த குழந்தைங்களாம் அழுதாக்கு எவ்வளோ கடுப்பாகும் பேரண்ட்டுக்கு. எது காரணத்துக்கு அழுவுதுங்க, ஏதாச்சும் கஷ்டமோ, ஏதாச்சும் வயிறு வலியா, கால் வலியா, தலைவலியா, எதுவுமே தெரியாது இல்லையா. அதுங்க பாட்டுக்கு அது அழுதுகினே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக. அதே மாதிரி தான் டே வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாரு. என்ன அளவுக்குறா இது அழுவுது அப்படின்ட்டு. பட் அவருக்கும் புரியுது, ஓகே குழந்தைக்கு ஃபீவர் அதனால தான் இப்போ வந்து அழுவுது அப்படின்ட்டு. அப்படியே கையிலே வச்சுக்கிட்டு நைட் ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே ரூம் பண்ணிகிட்ருக்காரு. மார்னிங் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 o'clock தான் பேபி தூங்குனது. நம்ம டே அப்படியே பேபியை கையில் வச்ச மாதிரியே அந்த பெட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு சாஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு அதை அப்படியே கையிலேயே வச்சுக்கிட்டு தான் அப்படியே கண்ணை மூடுறாரு. அப்படியே பார்த்தா நைட்டு ஃபுல்லாக தூங்கல. அந்த டயர்டில் நம்ம டே நல்லா தூங்கிட்டாரு. இப்போ டைம் பார்த்தா 8 o'clock ஆகிடுச்சு. நம்ம டே இப்போ டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாரு. என்ன 8 o'clock-ஆ? ஐயோ டைம் ஆச்சு, ஜெக்கி வேறு பார்க்க போகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கீழே பாப்பாவை பார்த்தா அது நல்லா தூங்கிட்டு இருக்கு. அப்படியே தூக்கி பாப்பாவை கீழே வச்சுட்டு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு, அவருக்கு லஞ்சு, பாப்பாவுக்கு தேவையான மில்க்கு பவுடர் எல்லாம் ஆட் பண்ணி அதெல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டு பாப்பாவுக்கு தேவையான கிளாத்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பேபி பார்த்தா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாம் ஆரம்பிக்குது, முழிப்பு வருது. அது வந்ததுமே குட்டி பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அந்த வெட் கிளாத்ஸ் எல்லாம் வச்சு பாடியெல்லாம் ரப் பண்ணி எடுத்துகிட்டு அவன் பாப்பாவுக்கும் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே தூக்கிட்டு தான் கிளம்புறாரு. டைம் பார்த்தா இப்போது 9:45 டைம் ஆகிடுச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டா அப்படியே போகிறாங்க. ஒரு கேபை தான் பிடிச்சி நம்மகிட்டே போகிறாரு. டிராஃபிக் மாட்டியாச்சு. டைம் பார்த்தா இப்போ அந்த டிராஃபிக்லேருந்து வெளியே வரவே 10:10 ஆகிடுச்சு. நம்ம ஜேகே 10 o'clock தான் சொல்லியிருப்பாரு. இப்போது அந்த கார் போயிட்டு ஒரு பார்க் முன்னாடி தான் நிற்கிது. இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே தான் நிற்கிது. இப்போது நம்மகிட்டே அவங்களுக்கும் காசு கொடுத்துட்டு கடகடன்னு பேபியை தூக்கிட்டு உள்ளே தான் வேக வேகமாக நடந்து போகிறாரு. ஜேகே பார்த்தா எப்போவும் நம்ம ஜேகே எப்போவும் மீட் பண்ணுற ஸ்பாட்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அது வேறு எதுவும் இல்லை, இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு தான். எப்போவும் மீட் பண்ணுற டைம் அப்படின்னாலே அவங்க எப்போவுமே மார்னிங்கில் 10 o'clock அந்த மாதிரி தான் மீட் பண்ணுவாங்க. இப்போது டே வேறு லேட் பண்ணிட்டார் இல்லையா, 10 minutes லேட் ஆகிடுச்சே.
அதனாலவே நம்ம ஜேகே ஓ ஓ இந்த ஜேகே தேவையில்லன்னு நினச்சதுமே டைமிங் கூட உனக்கு வர தெரியலல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் டேவா ஐயோ சாரி சொல்லியே ஆகணும் நம்ம ஜேக்கிக்கு லேட் ஆகிடுச்சு, நம்ம தான் லேட் பண்ணிட்டோம், டிராஃபிக்கில் வேற மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவர் நினச்சிட்டு உள்ளே வராரு. நம்ம ஜெக்கே பார்த்தா அப்படியே பேக்கெட்டில் கையை விட்டுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு அந்த அந்த பக்கம் லைக் இந்த ட்ரீஸ் அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. நம்ம டே பின்னாடி பக்கம் தான் ஓடி வராரு. ஜெக்கே அப்படின்னா ஜேகே அப்படியே ஸ்லோவாக திரும்பி தேவை பார்க்க டே கையில் பேபி இருக்குல்ல அதை பார்த்ததுமே ஓ ஸோ இதுதான் உன்னோட முடிவு இல்லை? ஆ என்ன ஜேகே இப்படி பேசிகிட்டு இருக்க? கண்டிப்பாக இல்லை, நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்கிறேன், நீ ஒரு 5 minutes டைம் கூட அப்படின்னு சொல்ல. லெட்ஸ் பிரேக்கப். என்ன பிரேக்கப்? ஜேகே ப்ளீஸ் ஜேகே, ஜஸ்ட் 5 minutes பிரேக்கப், தட்ஸ் ஃபைனல். உனக்கு எவ்வளோ திமிரு எவ்வளோ தைரியம் இருந்தா நான் ஹன்சமா இல்லையா, நான் அழகா இல்லையா? சொல்லுடா, நான் ஹேண்ட்ஸமா இல்லை, நான் அழகா இல்லை, உன்னை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கல? இவ்வளோ டேக் கேர் பண்ணுற பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு உனக்கு எப்படி இன்னொருத்தி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பார்த்தியா குழந்த வரையும் பெற்றுக்க மனசு வந்தது. கேஸ் உனக்கு குழந்தை வேணும்னு சொல்லியிருந்துருக்கலாமே, நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கலாமே. பட் நீ என்னை சீட் பண்ணிட்டல, நீ ஒரு சீட்டர். உனக்கு ஃபைனலாக ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். இன்கேஸ் இப்போது நீ இந்த பேபி இல்லாமல் எனக்கு என் ஜெக்கே தான் முக்கியம் வந்துட்டு அப்படின்னா ஓகே, நான் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பேன். பட் நீ அந்த பேபி தான் முக்கியம்னுட்டு அந்த பேபியை தூக்கிட்டு வந்திருக்கேன் முன்னாடி. என்னை சீட் பண்ணிவிட்டு நீ பெற்றுக்கிட்ட பேபியை நீ இங்கே என்னை முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்க. புரிஞ்சிச்சு உனக்கு என்னை விட அந்த பேபி தான் முக்கியம்ட்டு. ஸோ லெட்ஸ் பிரேக்கப். என்னோட லைஃப் நான் பார்த்துக்கிறேன். உன்னோட லைஃப்பை உன் பேபி கூடவும் உன் ஒய்ஃப் கூடவும் ஜாலியாக லீட் பண்ணு. லீவ் அ லாங் லைஃப் அண்ட் ஹாப்பி லைஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயிக்க சொல்லிவிட்டு நம்ம டே அப்படியே நீல் டவுன் பண்ணி நம்ம ஜெயிக்க முன்னாடி தான் அழுதுட்டுருக்காரு. பட் அப்படியே நம்ம டேவுடைய கையை உதறி விட்டுட்டு அவர் அந்த காலில் தள்ளி விடுவோம்ல உதற மாதிரி, அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஜெயிக்கி அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அண்ட் நம்ம டே அப்படியே அங்கேயே கீழே உட்காந்து அவ்வளோ அழுகுறாரு. ஏன் என்னை புரிஞ்சுக்கல இவன்? ஜஸ்ட்டு 5 minutes நான் சொல்கிறத கேட்கல, அவன் பாட்டுக்கு அவன் பேசிட்டு போயிட்டானே, அவன் மனசில் இருந்தது எல்லாத்தையுமே அவன் அவ்வளோதான் நம்மளை புரிஞ்சுக்கிட்டதா? அவனுக்கு இப்போ என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே அழுதுகிட்டே இருக்காரு. இப்போது டேக்கு தான் ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி நம்ம டே காதில் தான் வைக்கிறாரு. மச்சி வெல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் இருந்து ஜிமன். அந்த ஜிமன் வாய்ஸை கேட்டதுமே நம்ம டே அப்படி அந்த பார்க்லேயே உட்காந்துட்டு இருக்கார்ல, அங்கேயே கதறி அள்ள ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்ததுமே நம்ம ஜிமனுக்கு அங்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஷாக் ஆகிட்டாரு. என்ன டே இந்த மாதிரி அழுது நம்ம டே ஜிமன் பார்த்ததே இல்லை. அதனாலவே அவர் பயந்துட்டார். என்னடாச்சு உனக்கு, என்னாச்சு, ஏன்டா இப்படி அழுதுட்டு இருக்கு அப்படின்னு கேட்க நம்ம டே எதுவுமே சொல்லலை. ஜிம்மன் நான் உங்ககிட்ட வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஜிம்மனா அடுத்த செகண்ட் ஓகே நான் உனக்கு அடுத்த ஃப்ளைட், அப்போ சரி அடுத்த ஃப்ளைட்டு டிக்கெட்டு நான் புக் பண்ணி அனுப்புகிறேன் வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அவர் ஒரே வார்த்தை தான் சொல்லியிருந்திருப்பார் நம்ம ஜிம்மன். நம்ம டே அப்படியே இப்போ ஹாஷா இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தார்ல, அவருக்கு மனசு வெறுத்து போச்சு. அப்போ உனக்கு என் மேலே இருந்த நம்பிக்கை அவ்வளோதானே, என் லவ்வும் அவ்வளோதானே, உனக்கு என் மேலே இருந்த நம்பிக்கை லவ் எல்லாத்தையுமே ஒரே நிமிஷத்தில் உடச்சிட்டல, நான் சீட் பண்ணேன்னு சொல்லிட்டல, ஓகே நோ இஷ்யூஸ், நான் சீட் பண்ணதாவே நீ நினச்சிக்கோ. பட் என் மனசாட்சிக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன்னுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மட்டே அவர் இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி சேடாக ரொம்ப அழுதுட்டு இருந்திருப்பார்ல, அப்படியே ஹார்ஷாக அவருள்ள டியர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு இதுதான் லாஸ்ட், நான் உனக்காக அழுகுறதா இருக்கும் ஜெக்கே, இனிமே இந்த டேவை நீ உன் லைஃப்பில் பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே அங்கேருந்து பேபி தூக்கிட்டு அப்படியே கிளம்புறாரு. போயிட்டு அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கீ கொடுத்துட்டு நான் என்னையோட வெக்கேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாரு. கையில் பேபி அப்படியே ஒரு மாதிரி போகிற வழியிலெல்லாம் டியர்ஸாக வருது. பல நினைவுகள் லைக் இந்த அன்ஃபர்கட்டபிள் மொமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும்ல நிறைய, அந்த மாதிரி நான் பற்பல நினைவுகளோட நம்மட்டே அந்த கண்ட்ரியை விட்டுட்டு இப்போது லண்டன் தான் கிளம்பி போகிறாரு.
அண்ட் இப்போது லண்டன் போயிட்டு ரீச் ஆகிட்டாரு நம்மட்டே. அங்கே போனதுமே நம்ம ஜிம்மன் ஆல்ரெடி அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அட 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 வெளில வா 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 குட்டி குழந்தையா, பேர் என்ன வச்சு மினி. ஆஹா மினி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மன் பேபி தூக்கிக்கிட்டாரு. அண்ட் நம்ம டே அப்படியே அந்த ட்ராலியெல்லாம் தள்ளிக்கிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுமே போயிட்டு நம்ம ஜிம்மினுடைய அப்பார்ட்மெண்ட்லேயே செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம ஜிம்மின் ஆல்ரெடி டே வராரு அப்படின்னதுமே அவருக்குன்ட்டு தனியாக ரூமு, அவள் பேபிக்குன்ட்டு தனியாக அதில் அந்த தொட்டிலெல்லாம் ரெடி பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பேபி திங்ஸு, பேபிக்கு உண்டானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காரு நம்ம ஜிம்மன். அண்ட் அவர் ஒர்க் பண்ணுவார் இல்லையா ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ்லேயே அவருக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி ஜிம்மன் அண்ட் நம்ம டே 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜிம்மனுக்கு லண்டனில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. அதனாலவே அவர் காலேஜ் முடித்ததுமே லண்டன் வந்திருப்பார். அவருக்கு அந்த அவர் மெயிலெல்லாம் அனுப்புவோம் இல்லையா ஆஃபீஸ்க்கு, இந்த மாதிரி நம்மளுடைய ரெஸ்யூம், அந்த மாதிரி ரெஸ்யூம் அனுப்பி நம்ம ஜிம்மன் அதில் செலக்ட் ஆகிட்டு தான் இங்கே வந்திருப்பார். அண்ட் இப்போது அவருடைய மேனேஜர் இருப்பாங்க இல்லையா நம்ம ஜிம்மனுக்கு, அவங்கக்கிட்டேயே பேசி நம்ம டேக்குமே ஒரு ஜாப் வாங்கி கொடுத்துட்டாங்க. அண்ட் அந்த ஆஃபீஸ்லேயுமே இந்த பேபிஸ் எல்லாம் டேக் கேர் பண்ணுறதுக்குன்னுட்டு ஒரு டேக் கேர் சென்டருமே இருக்கும். ஏன்னா நிறைய ஆஃபீஸ் போகிறவங்க பேபிஸை தூக்கிட்டு தானே போவாங்க. தூக்கிட்டு போயிட்டு அவங்க ஆஃபீஸ்லேயே டேக் கேர் பண்ணுற அந்த சென்டர்லலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இன்கேஸ் பேபிஸ் அழுவுது, அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னா அந்த மதர் ஃபீட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பேபிஸும் தூக்கிட்டு வருவாங்க. அவங்க குழந்தை அழுவுது அப்படிங்கும்பொழுது தேவைப்படும் பொழுது அவங்க போயிட்டு பேபியை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸில் இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன்ஸ் நிறைய இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஆஃபீஸுமே. அதனால நம்ம டேக்கு அது ரொம்ப வசதியாக இருக்குது. ஓகே அப்படின்ட்டு அண்ட் நம்ம டே அப்படியே அந்த லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இப்போது நம்ம டே இங்கே செட்டில் ஆனார் இல்லையா, இங்கே வந்தார் இந்த கண்ட்ரிக்கு. அண்ட் இதுவரையும் அவர் அப்படியே அந்த காரில் போயிட்டு இருக்கும் பொழுது தான் ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாரு. நானும் எதிர்பார்த்த மினி, நீ என் கைக்கு ஃபஸ்ட்டு வந்தப்போ கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருப்பேன், என் ஜேக்கே உனக்கு நான் ஒரு நல்ல அப்பாவாக இருப்பான்னிட்டு. பட் அது எல்லாத்தையுமே அவன் உடைச்சிட்டான். இனிமே அவனுடைய லைஃப்பில் நானும் போக மாட்டேன், என்னோடய லைஃப்பில் அவனுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டே மனசுக்குள்ளே அப்படியே நினச்சிட்ருக்காரு. டியர்ஸ் அப்படியே வருது நம்ம டேக்கு. அதை பார்க்க நம்ம ஜிம்மனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே டியர்ஸ் எல்லாம் கண்ணை மூடி தானே யோசிச்சுட்ருக்காரு நம்ம டே. அப்படியே டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு வெளில ஆஃபீஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம டேவுமே டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே ஓகே அப்படின்ட்டு ஃபைலெல்லாம் எடுத்துக்கிட்டு காரை திறக்க போகிறாரு. ஆல்ரெடி ஒரு பாடி கார்டு நம்ம டேக்கு காரை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. அண்ட் இப்போது அவர் அந்த கார்லேருந்து கீழே எல்லாம் இறங்கி அந்த பில்டிங்கை தான் பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய பில்டிங், வெளியே கிட்டத்தட்ட அவ்வளோ பாடி கார்ட்ஸ். செக்யூரிட்டி கார்டிலேருந்து நம்ம டேவை பார்த்ததுமே அப்படியே சல்யூட் பண்ணிவிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டேவா இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி அழுதுகிட்டு அந்த மாதிரி இருந்தார் இல்லையா, இப்போது ஃபேஸில் பார்த்தா ஒரு ரியாக்ஷனும் இல்லை. குட் மார்னிங் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அவர் அந்த ஆஃபீஸ்குள்ளே நடந்து போகிறாரு. அங்கே இருக்கிற பொண்ணு பசங்க, அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற லேடிஸ் எல்லாருமே எந்திரிச்சு பவ் பண்ணி நம்ம டேக்கு குட் மார்னிங் சொல்கிறாங்க. நம்ம டேவா குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல்டு ஃபேஸில் அவர் பாட்டுக்கு அவர் சொல்லிட்டு போகிறாரு. பின்னாடி ஜிமினை பார்த்தா ஹாய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஜிமின்னு பார்க்க இன்றைக்கி எப்படி இருக்கிறோம், புது ஹேர் ஸ்டைல் நல்லாக்குதா அப்படிங்கிற மாதிரி அப்படியே இந்த சட்டை கலரெல்லாம் தூக்கி விட்டுக்குன்னு நியூ ஃபேஷன் 2 பட்டன் ஓப்பன் அண்ட் கோட் பட்டனும் ஓப்பனு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மன் பின்னாடியே போக டே திரும்பி பார்க்குறாரு. ஜிம்மன் அட போடா, ஒரு புள்ளி போட்டு கரெக்ட் பண்ண விட மாட்டேங்கிறான். ஜிம்மின்னு நீட்டி ஜிம்மனுக்கு என்ன லட்டு வச்சுன்னு பண்ணா ஒரு இலவும் இல்லை, சும்மா ஜிம்மின்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மன் சொல்லிக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் அப்படி அங்கே இருக்கிற பொண்ணுங்க ஜிம்முன்னு லைக் ஜிம்மினை பார்த்தாலாம் சைட் அடிக்குங்களே, அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் ஹாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின் ஹாய் எல்லாம் போட்டுக்கின்னு அப்படியே போகிறாரு. அதுங்களா வாவ் ஜிமின் சார் நீங்கள் இன்றைக்கி செம்ம ஹாட்டாக இருக்கீங்க, செம்ம செக்ஸியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அதுக்கு வேறு ஒரு பக்கம் கூச்சல் விட்டுனுக்குதுங்க. அதெல்லாம் கேட்டதுமே ஒரே தற்பெருமை, ஒரே பெருமிதம், என்னவோ காத்தல் மிதக்கிறாட்டும், என்னமோ கிரீடத்தை தூக்கி நம்ம ஜிம்மனுக்கு தலையில் வச்சுட்டாட்டும். வா இந்த ஜிம்மின் பார்க்குக்கு மயங்காத ஆள் இறந்துப்பாங்களா? எவனும் இல்லை, என்ன லவ் பண்ணுறது கூட எவனும் இல்லை, பார்க்குறது ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மி நினச்சிக்கிட்டு, ஏன்னா ஜிம்மனுக்கு இதுவரையுமே யார் மேலேயும் ஃபீலிங்ஸ் வந்திருக்காது. பார்க்குறாரு, சைட் அடிக்கிறாரு, ஃப்ளட் பண்ணுறாரு. பட் லவ் அப்படிங்கிறது நம்ம ஜிம்மனுக்கு இன்னும் வரல. அப்படியே தான் போயிட்டு நம்ம டே
அப்படியே அவருடைய சிஓ கேபின் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அவருடைய சேரில் உட்கார்றாரு. அப்படியே உட்காந்துட்டு இந்த பிளேஸுக்கு வர நான் 6 இயர்ஸ் டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஜிம்மினுமே பின்னாடி வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி அப்படியே பக்கத்தில் அவருக்குமே ஒரு டேபிள் சேரெல்லாம் இருக்குது. உட்காந்துக்கிட்டு ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதை அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் ஜேகே சைடில் பார்த்தா ஜேகே தான் அவருடைய சிஓ கேபினில் அவருடைய அசிஸ்டண்ட்டை பிடிச்சி கண்ட மேனிக்கு திட்டிகிட்டு இருக்காரு. ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபைல், இந்த ஃபைலை கூட உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னா எதுக்காக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க? யூஸ்லெஸ் இடியட்ஸ். ஒரு ஃபைல் ஜஸ்ட் நான் 1 வீக் டைம் கொடுத்தேன். இந்த 1 வீக்கில் இந்த ஃபைலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா இனிமேல் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒர்க்கை ரிசைன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டே இருங்க. அண்ட் ஆல்சோ நீ அப்படின்ட்டு பக்கத்தில் இன்னொரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு தான் பிடிச்சி உனக்கு தானே இந்த ஒர்க்கு கொடுத்தாங்க. இந்த 1 வீக்கில் நல்லா சாப்பிட தெரியுது, நல்லா தூங்க தெரியுது, நல்லா மேக்கப் போடுக்க தெரியுது. உன் பாய் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங் போயிருந்தல 2 டேஸ்க்கு முன்னாடி லீவ் போட்டு அப்படியெல்லாம் பண்ண தெரியுது. இந்த 1 வீக்கில் இந்த 1 ஃபைலை உன்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ யூஆர் ஃபயர்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை ஆன் த ஸ்பாட்டில் வேலையை விட்டு தூக்க ஜேகேவுடைய அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் செம்ம பயம் ஆயிடுச்சு. அசிஸ்டண்ட்டு பாஸ் அப்படின்னா என்ன உன்னையும் ஃபயர் பண்ணுமா? சாரி பாஸ், நோ பாஸ் அப்படின்ட்டு அவர் சைலண்ட் ஆகிட்டார். அந்த பொண்ணா அப்படியே அழுதுகிட்டு பாஸ் சாரி பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அண்ட் ஒன் மோர் திங், உனக்கு இனிமே இந்த கொரியாவில் எந்த கம்பெனியும் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, எந்த கம்பெனிலையும் நான் அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. யூஆர் பிளாக் லிஸ்டட் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை பிளாக் லிஸ்ட்டில் போட அவ்வளோதான். அந்த பொண்ணுகளும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாஸ் அப்படின்னாலும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படின்னா வெளியே இருந்து 2 கார்ட்ஸ் வராங்க. ஜஸ்ட் க்ளீன் மை கேபின் அப்படின்னா அப்படியே அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் ஜேகேவா அவ்வளோ காண்டாகுது அவருக்கு. கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அசிஸ்டண்ட்டும் சொல்ல ஓகே பாஸ் அப்படின்ட்டு அவருமே அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் அந்த ஃபைலில் அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அசிஸ்டண்ட் இருக்கார் இல்லையா அவர். அண்ட் இப்போது கேபினில் யாரும் இல்லை அப்படின்னதுமே அவரா அப்படியே அந்த சேரில் அப்படியே பின்னாடி சாஞ்சுக்கிட்டு அண்ட் அவருடைய 2 காலையும் தூக்கி அந்த டேபிள் மேலே போட்டுட்டு ஸ்மோக் பண்ண தான் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு லைக் அவருக்கு பல ஃப்ளாஷ்பேக். நீ என்னை சீட் பண்ணிட்டல்ல, பட் என்னால் தான் உன்னை மறக்க முடியல. ஐ ஸ்டில் லவ் யூ டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிக்கே கண்ணை மூடி நம்ம டேவை தான் யோசிக்கிறாரு. டே கூட பேசினது, பழகுனது, ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அவருக்கு ஞாபகம் வருது. அண்ட் இப்போது அவர் மறுபடியும் ஸ்மோக் பண்ணி முடிச்சுட்டு அவருடைய ஒர்க்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் இப்போது அவர் ஸ்மோக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தவருடைய ஒர்க்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் ஈவினிங்காவது அவருடைய அசிஸ்டண்ட்டுமே அந்த ஃபைலை முடிச்சிட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து ஜிக்கே கிட்ட காட்ட, இந்த 1 டேயில் முடிக்க வேண்டிய ஃபைலை அந்த பொண்ணு 1 வீக் கொடுத்து முடிக்கலல்ல, அந்த மாதிரி யூஸ்லெஸ் பர்சன்ஸ் எல்லாம் இன்னொரு தடவை அப்பாயிண்ட் பண்ணால் உனக்கு வேலை இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவருடைய அசிஸ்டண்ட்டை பிடிச்சி மிரட்டி விட்டுட்டு அந்த ஃபைல்லையுமே கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. அண்ட் அந்த டைமில் தான் அவருடைய அசிஸ்டண்ட் பாஸ் அப்படின்னா நம்ம ஒரு மீட்டிங்க்கு லண்டன் வரையும் போக வேண்டியிருக்கு. ஏன் என்ன மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் கொலாபரேஷன் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மீட்டிங் தான். அண்ட் ஜேகே அதை பற்றி டோட்டலாக மறந்தே போயிட்டாரு. ஆல்ரெடி அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜேகே ரெடி பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் அது டேட்டை மறந்துட்டார். ஏன்னா அவருக்கு வந்து அவருடைய தாட் இங்கே இருந்தாலுமே அவருடைய தாட் ஃபுல்லாக வேறு இடத்துல இருக்குது. ஜஸ்ட் பாஸ்ட் மெமரிஸ். அண்ட் இப்போது அவருடைய அசிஸ்டன்ட் சொல்ல, ஓ ஓகே நான் தான் மறந்துட்டு போல, அவருடைய ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுல? எஸ் பாஸ். என்னைக்கு கிளம்புறோம்? பாஸ் இன்னும் 2 டேஸில். ஓகே, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியாச்சுல்ல? ஆச்சு பாஸ். ஓகே அப்படின்ட்டு அவருமே அந்த மீட்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் 2 டேஸ் ஆகுது. ஜேகேவுமே அங்கேருந்து இப்போது ஜேகே இருக்கிறது கொரியாவிலேருந்து அவருமே லண்டன் கிளம்பிட்டாரு.
அண்ட் இந்த பக்கம் நம்ம டேவை பார்த்தா டெய்லி மினியை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுறது நம்ம டே அண்ட் சிமன், திரும்ப வந்து மினியை பிக்கப் பண்ணுறது. இந்த மாதிரி தான் நம்ம டேக்கும் ஜிம்மினுக்கு லைஃப் போயிட்டுருக்கு. ஜிம்மினுக்கும் நம்ம மினிக்கும் ஏழாம் பொருத்தம் தான். எப்பயும் போல் ரெண்டு வந்து தலைமுடியை பிடிச்சிக்கின்னு சண்டை தான் ஓடலை, மற்றபடி எல்லாம் வாய் வார்த்தைகளெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா மினி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மன் என்ன சிம்சம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு ஆமாம் மினி அப்படிங்கிற மாதிரி அஸ்கியில் கூப்பிட என்ன சிம்சம் அந்த புஜ்ஜி பையனை உனக்கு எப்படி தெரியும்? அவனுடைய கிளாஸ்மேட் அண்ட் நியூ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் சிம்சம். ஓஹோ புது பையன். ம் 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 புது பையன்தான். வர்றா எம்பிட்டு சப்போர்ட் அந்த புது பையனுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மு நினச்சிக்கிட்டு சரி சும்மா தான் பேசினுக்கிறேன் அந்த புஜ்ஜி பையன்கிட்ட. ஆமாம் என் ஃப்ரெண்டு. ஏன் கேட்குற? சும்மா கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மு நினச்சிக்கிட்டு. ஆக்சுவலி வந்து நம்ம மினி யாருக்கூடையும் அவ்வளோத்துல ஒட்ட மாட்டா. பட் அந்த புஜ்ஜி பையன் வந்ததுலேருந்து ஓவராக புஜ்ஜி நிற்கிட்டு அந்த பையன் பேரை சொல்லிக்கிட்டு பேச நம்ம ஜிம்முக்கு தான் கடுப்பாயிருக்கும். என்ன இது நீ மினிக்கு பொண்ணு யாருக்கிட்டையும் ஒட்டாதே, நம்மளாண்டு தான் சண்டை பிடிச்சிக்கணும், அடி விட்டாலும் நம்மளாண்டு தான் பண்ணியிருக்கோம், இது என்ன புதுசாக புஜ்ஜி நீட்டுக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்முக்கு தான் காண்டாயிட்டு சரி போ அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரூம்லேருந்து அவருமே வந்து மினியை போட்டு தள்ளி விட்டார். போவலையே அப்படிங்கிற மாதிரி. என்ன சிம் ஓவராக பண்ணிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை புச்சுக்குட்டி. என்ன என் ஃப்ரெண்டு புச்சு பேரில் எதுக்கு சொல்கிற? ஏய் குடிச்சா தான் நான் சும்மா தான் சொன்னேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போயிட்டு நான் அவனுக்காக அங்கே ஒரு ஜூஸ் வாங்கி வச்சுன்னுக்கிறேன், போயிட்டு குடிப்போ ஃப்ரிட்ஜில் இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுவும் ஜூஸ் வச்சும் பார்த்தியா என்ன பாசம் உனக்கு மேலே அப்படின்ட்டு அதுவும் ஓடி போயிடுச்சு கிச்சனுக்கு. ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜிம்மினா அது போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்த்துட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டோரெல்லாம் லாக் பண்ணி மேலெல்லாம் தாப்பல் போட்டு கடகடன்னு ஓடி போயிட்டு ஒரு டைரி ஒரு பெண்ணு எடுத்துக்கின்னு பெட்டில் தான் வந்து உட்கார்றாரு. என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மினி தான் கடகடகன்னு எழுத ஆரம்பிக்கிறாரு. FLAMES ஃப்ளேம்ஸ். அடுத்து இனி மினிக்கு பேர் MINI மினி. அடுத்து அந்த புஜ்ஜி பையன் பேர் BUJJI புஜ்ஜி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எழுதிட்டு இப்போ இதில் எது அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐ வந்து காமனாக இருக்குல்ல, BUJJI புஜ்ஜி அப்படின்ட்டு மினிக்கு MI வரும் இல்லையா, அந்த ஐயை அடிச்சுட்டு MIN என்ன இந்த ஐயை தவிர வேறு என்ன இதில் இருக்கும் என்ன இது ரெண்டுத்துக்கும் அந்த ஐயை தவிர வேறு என்ன ஒத்து போயிலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு MINBUJJ பேரப்பாரு MINBUJJ பேரப்பாரு பஜ்ஜியா MINல 3 BUJJ இதில் ஒரு 4 3 4 சேர்த்துனா 7. இப்போ இந்த 7 போட்டு இந்த ஃப்ளேம்ஸை போடுறோம் பாரு. இப்போ கண்டுபிடிக்கிறேன் அந்த ஜிம்மின்னு பார்க்கு. 1 2 3 4 5 6 7 F போயிடுச்சு. எப்பா ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? 1 2 3 4 5 6 7 ஏவும் போயிடுச்சு. ஆத்தி 1 2 3 4 5 6 7 சிஸ்டர் இல்லையா? 1 2 3 4 5 6 7 எள்ளு போயிடுச்சு. மேரேஜ் எனிமி இது ரெண்டுத்தில் என்னவாய்க்கும்? ஜிம்மின்னு விட்றாத. 1 2 3 4 5 6 7 இவன் எப்பா நான் கூட மேரேஜுன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை எனிமிஸ் வந்துருச்சு. புஜ்ஜி இனிமேக்குற உனக்கு பண்டிகை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின் சொல்லிக்க. ஏன்னா ஜிம்மின் போட்ட ஃப்ளேம்ஸில் எனிமீஸ் வந்துருச்சோம் புஜ்ஜுக்கும் மினிக்கும். அதனால அவரா அப்பா கண்டிப்பாக அது எனிமிஸ் தான், என்ன இப்போ ஒன்று கூடி இருந்தாலும் பின்னாடிக்கு அது எனிமிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு மனசே இப்போ தான் நம்ம ஜிம்மினுக்கெல்லாம் ஆறுதல்லே ஆகுது. ஏன்னா மினி எப்போவுமே சிம்சிம்னுட்டு நம்ம ஜிம்மன் கூட தான் சண்டை பிடிச்சிக்கின்னு அடித்து பிடிச்சி அது நம்ம ஜிம்மன் கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த புஜ்ஜி பையன் ஒன்று புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஸ்டூடெண்ட்டு அந்த கிளாஸுக்கு வந்து நம்ம மினி கூட பேச ஆரம்பித்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் புஜ்ஜி வாயை திறந்தாலே ஒரே புஜ்ஜி புராணம் தான் நம்ம ஜிம்மினுக்கிட்ட. அதே நமக்கு ஜிம்மினுக்கெல்லாம் காண்டாயிடுச்சு. நான் தூக்கி வளர்த்துது பற்றியா என்கிட்ட பேசாமல் ஏதோ கண்டவன் புஜ்ஜி பையனா அந்த பையனை பற்றி பேசினுக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின் காண்டாயிடுச்சு. அதான் ஃப்ளேம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்க எனிமிஸ்ன்னு வந்ததுமே நம்ம ஜிம்மினுக்கெல்லாம் பேரானந்தம். என்னமோ அவர் என்னவோ அவார்டே வின் பண்ண மாதிரி ஆனந்தம் நம்ம ஜிம்மினுக்கெல்லாம். இப்போ தான் அப்படியே ஐயோ பிள்ளை வரைக்கும் வெளியே தள்ளி விட்டோம்லே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு அந்த டைரியெல்லாம் எடுத்து ஒளிய வச்சுட்டு
மினிக்கி அம்மா அப்படின்ட்டு வெளியே போக, என்ன அப்படியே ரூம்லேருந்து வெளியே போன்னு தள்ளி விட்ட, ஏதோ ஜூஸ் குடுத்தியா அதனால உனக்கு போனால் போதும் மன்னிச்சு விட்றேன் சிம் சிம் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஐயோ புட்டு நோ 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 ஆங்கிரி அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு நம்ம மினி தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு, சரி சரி ஜூஸ் குடிச்சியா? ஆ குடித்தேன். சரி சரி அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம ஜிம்முனும் மினியும் வந்து நல்லா ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. அண்ட் தேவுமே ரூமில் இருந்து எப்போ தான் வெளியே வராரு, இதுங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு தான் சாவுங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டா. ஜமன் என்னாச்சு அந்த மீட்டிங்கு? வெள்ளை எல்லாம் முடிஞ்சு, ஏற்கனவே நம்ம தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோமே அப்படின்னு மாதிரி சொல்ல, ஓகே அப்படின்ட்டு நம்ம டேவுமே ஓகே அப்படின்ட்டு அவர் அடுத்த ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இப்படியே வந்து 2 days ஆகுது. இன்றைக்கி தான் மீட்டிங். நம்ம ஜெக்கியோவுமே இங்கே லண்டன் வந்து ரீச் ஆகிட்டாரு. இப்போது இன்றைக்கி தான் அந்த மீட்டிங். அவங்க வந்து ஜெக்கி அண்ட் அவருடைய அசிஸ்டண்ட் இருக்கார் இல்லையா, 2 பேருமே ஒரு ஹோட்டல் ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. மார்னிங் 10க்கு வந்து அவங்களுக்கு மீட்டிங். இப்போது எப்போவுமே ஒரு மீட்டிங் பிளேஸுக்கு போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ் லைக் இப்போது ஒரு 10 to 15 minutes ஒரு 1/2 hour முன்னாடி போகிறது நமக்கு நல்லது தானே. அந்த மாதிரி நம்ம ஜெய்கே அவருமே அந்த மீட்டிங் பிளேஸுக்கு 10க்கு மீட்டிங் அப்படின்னா 9:45க்கு ரீச் ஆகிட்டாரு. அண்ட் இப்போது அவர் அந்த பெரிய பில்டிங்கு, அந்த பில்டிங்குள்ளே தான் அப்படியே நடந்து போகிறாரு. ஏன்னா மீட்டிங் அந்த ஆஃபீஸில் தான் நடக்க போகுது. அண்ட் இப்போ அவர் நடந்து போயிட்டு இப்போ ஒரு டேர்னிங் இந்த மாதிரி ஒரு க்ராஸ் பண்ணி அப்படிலாம் போவோம் இல்லையா, அந்த மாதிரி டேர்ன் பண்ணி போகும்பொழுது ஒரு பர்சனை தெரியாமல் நம்ம ஜெய்கே இடிச்சிட்டாரு. அந்த பர்சனுமே அப்படி அவங்களுமே பார்க்காம வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுமே அந்த சைடு ஆப்போசிட்லேருந்து வர்றவங்க ஃபைலை பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் இவருமே அவருடைய அசிஸ்டண்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கையில் ஃபைல் வச்சிட்ருக்காரு. ஃபைல் வச்சுக்கிட்டு நம்ம ஜெய்கேக்கு காட்டிட்டு வராரு, இதுதான் சார் அப்படின்ட்டு. அண்ட் ஜெய்கேவுமே இந்த பக்கம் அந்த ஃபைலை பார்த்துட்டு வந்தவர் ஆப்போசிட்டில் வந்தவரை நோட் பண்ணலை. ஸோ 2 பேருமே லைக் இடிச்சுக்கிட்டாங்க. இந்த ஷோல்டருக்கு இடிச்சுக்கிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கீழே விழப்போக நம்ம ஜெய்கே அவருடைய கையை பிடிச்சிட்டாரு. கையை பிடிச்சி லைக் ஸ்டெடியாக பிடிச்சிருவோம்ல. இப்போது அந்த பர்சனுமே திரும்பி சாரி சார் அப்படிங்கிறாங்க. இந்த பர்சன் சாரி அப்படிங்கிற மாதிரியே சொல்ல, இப்போது அந்த வாய்ஸ் 2 பேருக்குமே ரொம்பவே ஃபெமிலியராக இருக்குது. திரும்பி பார்த்தா அது நம்ம டே தான். நம்ம ஜெய்கே இடித்தது நம்ம டேவை தான். இப்போது நம்ம ஜெய்கே அவருடைய கையை பிடிச்சிட்டு தானே இருக்காரு. அண்ட் இப்போது நம்ம ஜெய்கேவுமே டேவை பார்த்துட்டாரு. டேவுமே நம்ம ஜெய்கேவை பார்த்துட்டு சாரி சார் அப்படின்ட்டு நம்ம டே அப்படியே கையை எடுத்து விட போக, பட் நம்ம ஜெய்கே டேவுடைய கையை விட மாட்டேங்கிறாரு. டே அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த கையை இன்னும் கொஞ்சம் சேர்த்து இறுக்கமாக பிடிக்க. அண்ட் இதோட நான் இந்த பார்ட் 1 இங்கேயே முடிக்கிறேன்டா. 1 ஷாட்னு சொல்லியிருந்தேன், பட் நான் அது 2 ஷாட்டாக போட்டுடுறேன். ஓகே. அண்ட் ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. பாய், டேக் கேர்.